பாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு சென்னை மாநகர். எப்படி அதுக்கு தெரிஞ்ச ஆமாச்சாமி கருப்பசாமிக்கு. கருப்பசாமி, எங்க வாழ்க்கை ஒண்ணு சேரமா சேராதா அப்படின்னு ஒரு பெண்மணியால் அவளுடைய தந்தை அவளுடைய தாய் மூவரும் வந்தார்கள். காலம் சொல்லலாம். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தார் அது உன்னையும் வாழ வைக்கும். எவ்வளவு அருமையான ஒரு பாட்டு. காலம் கடந்து செல்வதைக் கண்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் பதில் கிடைக்காமல் இருக்கின்ற வேதனையை கண்டு கடவுள் மேலேயே ஒரு வருத்தம் உள்ள மனதுக்குள் இருக்கிறது. அது வெளியே சொல்ல முடியவில்லை. ஆனாலும் அமைதி அமைதி அமைதியா இருக்கணும். எதுக்கு சென்னையை இப்போ கூப்பிட்டுருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? 6:15 ட்ரெயின், 6:45. அதனால 4 மணிக்கு சொல்லி டிக்கெட் விட்டுட்டோம்னா எல்லாரும் நீங்க போயிடலாம். இந்த நச்சிலிருந்து நானும் கொஞ்சம் விடுபட்டுக்கிடுவேன். அதான் சொன்னேன். கால் வந்துட்டுவாங்க. உண்மையா இல்லையா? சக்தியில் சரியாடா? நம்ம சொன்னா யாருப்பா கேட்கா? அதனால இப்படி ஒவ்வொரு நாட்களும் நழுவி போய் இன்னும் எனக்கு தெளிவான காலம் விடையும் கிடைக்கவில்லையே கருப்பசாமி. எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்படியே அவன் ஒரு பக்கமும் என் பிள்ளை ஒரு பக்கமாக இருந்து நீதிமன்றம் இன்னும் காலங்களை எடுத்து சென்று விட்டால் முடிவுகள் குழப்பமாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு வேதனை உங்கள் உள்ளது. உண்மையா? இதற்கிடையில் நம்ம மகள் மனம் மாறுவாளா? அவன் மனத்தை கொஞ்சம் கல்லாக்கிட்டானா நம்ம கொஞ்சம் ரிலீஃபா இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல. ஆனா அவன் மனசும் மாற மாட்டேங்குது. அந்த ஒரு வாழ்க்கையோட நான் இருந்து கொள்வேன் என்ற ஒரு பிடிப்பிலே இருக்கிறார். அதனால அவன் மனதை கொண்டு வந்து எடுத்து சேர்த்து வாழ வச்சா போதும்லா. இந்தா மகனே, பூவும் பொட்டும் நிலைக்கும் வர வைக்கிறேன், கால விட்டுவா. நீங்களா இருங்க, நீங்களா இருங்க, நீங்களா இருங்க, நீங்களா இருங்க. வரலாம், ஓடியா. அவன் உள்ளத்துக்குள்ள பார்த்து அவனை திசை திருப்பி நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்னையிலிருந்து அவனுடைய உணர்வுகளுக்குள் என் சக்தி புகுந்து விடும். வருவான். தங்கு தடை இல்லாமல் தெளிவாக சொல்லுமா. எங்க அமெரிக்காவுக்கா? அவர் அங்க இருக்கிறாரா? கிளம்பிரு. ஓகே, கிளம்பு. அந்த பிள்ளையும் ஒன்று வந்து நான் சேர்றதுக்கு நான் வழி வச்சேன். நல்லா ஐஸ்வர்யம் படு, ஐஸ்வர்யமாக இருக்கு, ஐஸ்வர்யமாக இருக்கு. கருப்பசாமிக்கு சாமி, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி ஒரு தாய் கேட்க வந்திருக்கிறார். யாரப்பா அவள்? இப்ப பாரு வந்து மாட்டிக்குவாங்க. ஓய், ஜெயினா அத்திருவாதா அக்கா. ஏக்கா, உன் பையனுக்கு தானே? நீ வா. நீ உன் பொண்ணுக்கு தானே? நில்லுவாரு. நீ கால் விட்டு வா. படப்படா 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 படப்படா. பொறுமை வேண்டும் ஐயா, பொறுமை. என்னம்மா ஒண்ணு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, துறை விட்டு நல்ல கால் விடல அப்படிப்பா. என்ன முப்பாத்தம்மா எங்க இருக்கா? முப்பாத்தம்மான்னு ஒரு தெய்வம் உண்டா? ஏக்காங்க வா. முப்பாத்தம்மான்னு ஒரு அம்மா வர எங்க இருக்கா? உங்களை பேசவே கூடாது.
ரொம்ப எமோஷனாக இருக்க, புரியலை நான் சொல்லுவேன். என்ன பெரியபாளையத்தம்மா எங்க இருக்கு? கால் ஒன்று தப்பிச்சந்தா நம்ம அம்மா தப்பு இல்லை. என்னடா ஒரு சொல்லிட்டு வா உட்கார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி யாரவன் எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. பாப்பா நல்லா இருக்கு அந்த பாட்டு. எங்க அலையுத? எங்கடா அலையுத? எங்க அலையுதான்? அவன் ஏதும் அறியாரணி ஞான தங்கமே. என்னப்பா ரொம்ப சிரிக்கிற? என்ன வேணும் உனக்கு? என்னம்மா வேணும்? உன் பையன் எங்க இருக்கான்? பொண்டாட்டி எங்க இருக்கான்? உன் பொண்டாட்டி அழாம இருமா. கண்ண மூடுமா பேசாம. கண்ண மூடு, நான் பார்த்துக்கிறேன். கண்ண மூடு. இவங்க அப்ப எப்படி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாரோ அதுபோல இவன் பெற்ற பிள்ளையும் இருவருடைய சுகத்துக்கும் அன்புக்கும் கதாபாத்திரமாகி மதிமயங்கி கிடக்கின்றான். மதிமயங்கி கிடக்கின்றான். மதிமயங்கி கிடக்கின்றான். மதுவால் மாதுவால் மதிமயங்கி கிடக்கிறாள். எப்படி கிடக்கிறாள்? மதுவால் மாதுவால் மதிமயங்கி கிடக்கிறான். காலன் தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. அந்த மகனுடைய மனதையும் அறிவையும் திருத்தி வீடடங்கி விருத்தியா வாழ வச்சு தந்தா போதுமா? இந்தா மனம் திருந்தி வருவான். வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. மன நிறைவோட வாழ வைக்கிற இனி ஆபத்தில்லை, அன்பு உண்டு. படபடப்பா இருக்கிற குணத்துல இருந்து விடுதலை ஆகும். இந்தா காசு பணத்தை தாரேன், ஊர் உலகம்லாம் சுத்தி வா. மேலெடுத்த மயிலோடு விருத்தியாக சுத்தி வா. இனிமேல் சொல்லுக்கு அடங்கி இருக்கும். கர்மசாமிக்கு என் பொம்பளை பட வாழ்க்கை கோர்ட்ல கிடக்கியா? என்ன செய்ய முடியும்? கட்டி கொடுத்த இடம் சரியில்லையா? என் பிள்ளை சரியா? காலில் விட வேண்டிய இடம் அங்க. காரியக்கார பேமோடா வந்துட்டாப்பா. கர்மசாமி வாமா, பொம்பளை வாழ்க்கை கோர்ட்ல கிடக்க. ஜெயின் அக்காம வா 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 வா. அப்படின்னு இல்லை. எந்த கோர்ட்? எந்த நீதிமன்றத்தில்? ஆம்பத்தூர். சரி, நல்ல தோறு தான். கால் விட்டு வா. உளம் அறிந்த பின்தானே அவளை நான் நினைத்தது, உறவுருவாள் எனதானே அடித்தது. சிறகொடிந்த பறவை ஒன்று வானத்தில். என்ன உன் பிள்ளைக்கு புரிதா? என்னாச்சு? அந்த பையன் வேண்டாம், இன்னொரு பையனை பிடிச்சால அது என்னாச்சு? அப்ப இன்னொரு பையன் வேணுங்கிறால அது என்னாச்சு? ஏவே மக்கா, இப்படி இருந்தா நான் எப்படி வாழ வைக்கிறது? கால் வந்துட்டு வா. நான் காப்பாத்துறேன், அதுதான் உன் எண்ணத்து. ஆனா அவ எண்ணம் அப்படி இல்லை. குரங்கு போல கிளைகளையாய் தாவுகின்ற குணம் அவளுக்கு. தாவக்கூடாது. அவ மரத்தை அடக்கி ஒரு இடத்துல மடக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? கண்ண மூடு கொஞ்ச நேரம். ஊர் உலகம் சுத்துகின்ற உளமறியாத பாம்பே, பெட்டிக்குள் அடங்கியது போல் என் மடங்கிக்கு அடங்குவாயாக. இந்தா மகடிக்கு அடங்கிய பாம்பு மாதிரி போ. கேஸெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சிடும். ஓடிப்பா. நீ ஆரத்த பிள்ளையா? கால் வந்து சாமி சொல்லி குழந்தை உண்டாயிருக்கான் என் ஒய்ஃபு. அது விஷயமா அவன் கேட்க வந்திருக்கான். அவனுக்கு அந்த விளக்கமா சொல்ல தெரியல. என்ன செய்ய முடியும்? இந்தாடா சொன்ன வாக்கு தவறாமல் அந்த குழந்தை சுகப்பிரசவமாக நடக்கும். வெற்றிகரமாக பிறந்து அந்த குழந்தையை என் கையில கொடுத்து வாழ்த்தி கோடிகளை பெறுவாய். வெற்றி சேர்த்து தந்துடுறேன் போ. நல்லா
கர்மசாமிக்கு மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னப்பா தொழில்? காலம் சொல்லும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன கருமசாமி, போன வழியில 2 மசூதி தெரியுதா? இருக்காப்பா? இருக்குதா? கால் இப்ப நடந்த இந்த நஷ்டத்திலிருந்து மீட்டி புதுமையாக உனக்கு தொழில் அமைச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பார்ட்னர் அந்த கடனுக்கு உனக்கு இன்னல் விளைவிப்பான். அவனால இடத்தில் வராம காப்பாத்துற, உன் கடனை தீர்த்துட்டாரு. பக்கத்துல வா. 6 மாதம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு வேலை பேச்சு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, நான் ஒரு இடத்துல என் பணத்தை கொடுத்துட்டு மன வருத்தப்பட்டு இருக்கேன். அதுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு. யாருக்கு நான் பணம் கொடுத்தீங்க? யார்கிட்ட கொடுத்துருக்கிய? எவ்வளவு? கால் வரலாம். வடிவேல் முருகனை நினைத்தேன். உங்க பேர் என்ன? ஆண். முருகப்பெருமானுடைய பேர் என்ன? ஆண். பழனி ஆண்டவனுடைய பேர் என்ன? ஆண். நான் என்ன பாட்டு பாடினேன்? வடிவேல் முருகனை நினைத்தேன். இன்னொருத்தன கால். அருமையான சத்தம், குழந்தை சத்தம். தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தைகளின் அழுகை. என்ன? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால செய்வரை கோளாறால் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல அடையாளமாக சில பொருளை எடுத்து நீங்கள்லாம் பயந்து சென்றீர்கள். உண்மையா இல்லையா? கால் புரியுதா? என்ன புரியுது? என்னடா புரியுது? வரலாம். அதுல வீட்டுல ஒருவருக்கு ஒரு பக்கத்து கால் கை நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டது உண்டு. அதெல்லாம் இப்ப தேறி இருந்து பொருள் தேடக்கூடிய நேரத்தில் ஏமாற்றமும் பிரத்தியாருடைய துரோகமும் வந்து உன்னை தட்டி கழித்து விட்டது. அதனால இப்ப நான் மீண்டும் வெளிநாட்டுக்கு போவனா அல்லது பணத்தை திரும்பி வாங்குவனா, இந்த மனநிலை கிட்ட இப்ப வேலை பண்ணிட்டு வரக்கூடிய இந்த ஆள்கிட்ட பணத்தை வாங்கி வேற ஏஜென்ட பிடி. கண்ண முடிக்காம பணத்தை வாங்கி தர, புதுமையான தொழிலையும் அமைச்சு தர. இந்த அப்படி நஷ்டப்படாம இந்த பணத்தை எடுத்துக்கலாம். தேடி பிடித்துக்கொள். கர்மசாமிக்கு மனைவியின் ஆரோக்கியம் மனதை பற்றி கேட்டு வந்தது யாரு? யாருடைய மனைவிப்பா? என்னப்பா அவளுக்கு செய்து? கை அடிச்சு இளைஞர்களுக்கு இருக்க கேட்டு. ஆமா, நீங்க யாரு இங்க வந்துருக்கீங்க? கேட்டு பார்க்குமா? அப்படியா? வாமா, வா பக்கத்துல உட்கார். பேர் என்ன? உங்க குடும்பத்துல முன்னோர்கள் எதுவும் அவையார கும்பிட்டாங்களாப்பா? தெரியல, நீங்க கேள்விப்படல. சரி, பக்கத்துல யாராவது அவையார கும்பிட்டது அந்த விரதத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? கேள்விப்படல. என்னடா பிள்ளைங்க, அதெல்லாம் கேள்விப்பட வேண்டாமா? இதையா உங்களுக்கு அப்படி சொல்ற? அப்படின்னா 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்க குடும்பத்துல ஒரு மூதாட்டியாக இருந்த ஒரு பெண் துறவியாக இருந்து இறந்து அவளுடைய ஆத்மா உங்க குடும்பத்துக்கு காக்கும் தெய்வமாக வந்து கொண்டிருக்கிறது. உண்மையா? காலம் புரியுதா?
அந்த தெய்வத்தின் அருள்நிலையை நோக்கி உன்னுடைய உடம்பை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. பக்கத்துல வா. சில சமயத்துல உச்சிலிருந்து உடல் முழுக்க வலி எடுப்பது போல ஒரு பிரேமை தோணும். கழுத்து இரண்டு பக்கம் திரும்ப முடியாத வேதனையை, யாரோ வந்து தன்னை அமுக்கி எந்திக்க விடாமல் அழுக்கி பிடித்திருக்கிறார்கள் என்பது போல ஒரு பிரேமை தோன்றுகிறது. ஆனால் அது ஒரு ஆள் போலவே கண்ணுக்கு நிழல் போல காட்சி அளிக்கும். ஆனால் எதுவென்று தெரிய முடியாமல் தவிக்கிறார். இது தெய்வமா யாரும் ஏவி விட்டதா என்பதை புரிய முடியாமல் இப்பொழுது குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். கால் ஒழுத்தம் புரிகிறதா? அல்ல பிடிச்சோம். அப்ப எல்லையை சொல்லுமா? பக்கத்துல வாங்க. ரோட்டில் இருந்து வலது பக்கம் இறங்குனா உங்க தெருவு, அப்படித்தானே? உங்க தெருவு கடைசியில இருந்து தென் திசையை நோக்கி பொறுத்தா கருப்பு கலர்ல மண்ணா கிடக்கும் கரிசல் மண்ணுகள் இருக்கா? கரிசல் மண்ணை தாண்டி சென்றால் ஓடக்கரை தண்ணீர் ஓடக்கூடிய பகுதி இருக்கா? தென்னை மரங்களும் முன்னை மரங்களும் இருக்கின்ற ஒரு எல்லை. அதை தாண்டி சென்றால் செத்த ஜவத்தை சுடுகின்ற சுடுகாடப்பா இருக்கா? கால் ஒழுக்குவா. வரலாம். 4.25 ஆண்டுகளுக்கு முன்பே சொந்த பந்தத்துல வந்ததடா துன்பம் சண்டை வந்துச்சா. அதுல சில போட்டி பொறாமையால ஏவி விட்ட மந்திர தந்திரம் பல உண்டு. இதனால தாயத்து இயந்திரங்கள் வாங்கி பலன் இழந்ததும் உண்டு. உண்டா? கால் உண்டு. அப்படியா? 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 சரி. அதனால அது ஒரு ஆவியினுடைய தொடர்பு. அந்த ஆவியை நீக்கி இந்த ஆவியை தூய்மையாக்கினால் போதுமல்லவா? 3 முறை என்னைய பார்க்க வாங்க. நாளைக்கு இருந்து என்னைய பார்த்து வெற்றி உண்டு. காக்கிறேன், காப்பார் வர வச்சு தாரேன். எங்கேயாவது கிடாய் விடணுமா? பண்ண வைப்போம். கிடாய் எங்கேயாவது விட வேண்டியிருக்கா? ஆட்டுக்கடாய் எவ்வளவு நாள் ஆகுது? இடைப்பட்ட காலங்களில் எதுவும் தவறு நடந்திருக்கா? கண்ணமுடி, உன் பிள்ளைக்கு ஒருத்தன் வசியம் பண்ணி வச்சிருக்கிறாரடா. அவன் மனசு உனக்கு அடங்காது நிற்குமடா. தானா கல்யாணம் முடிச்சிருவாளுங்கிற பயம் உங்களை தொட்டுதடா, பயம் இட்டுதடா. அப்படி ஒரு குழப்பம் வராம காப்பாத்தினா போதுமா? போயிட்டு வா. வர வைக்கும் போ. நாளை காலையிலே பார்த்து போ. என் பிள்ளைய திருத்தித்தான்னு கேட்டது யார்? வாக்கா, செல்ல அக்கா இல்ல, வா. அதுக்காண்டி கீழே விழுந்து விட்டுறாரு. விழுந்து தொழுகை செய்து வாருங்கள். தடுமாறி என்ன செய்யணும் பிள்ளைக்கு? யாரு பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே? நான் சொன்ன மாதிரி கூட்டு வந்துட்டா வச்சுக்க வேண்டியதான். கொண்டு விடுக்காரன் போயா இருந்தார் பக்கத்துல வா. என்ன செய்யணும்? கண்ணமுடே, உன் பிள்ளை உன் மருமக வயிற்றுல ஆம்பளை பையன் வளர்ந்தான். அவன் பிறக்கும்போது எல்லா வீடும் சமாதானமாயிருப்பான். போலீஸ் கேஸ் வந்திருக்கா, நீ தான் ஜெயிப்ப. முடிச்சது முடிச்சாச்சு. இனிமே யாரும் அசைக்க முடியாது. கண்ண முடி அந்த காலம் வரலாம். சிவபெருமான் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும்? சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? இருக்கா? வாங்க உட்கார். என்ன வேணும்? பக்கத்துல வாங்க. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார். உன் பையனை பார்த்தேன்.
ஒருத்தருடைய மந்திர புரோகிதத்தால் அவனுடைய மனது மதிமயங்கி வயத்துக்குள்ள மருந்தார மனங்கிறங்கி குடும்பத்துக்கு உங்களுக்கும் பகையாகி 1.25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போதைக்கு பணத்தால கஷ்டப்பட்டு இடம் மாற வேண்டும்ங்கிற ஏமாற்றத்தில் அவன் இருந்துகிட்டு இருக்கான். திருத்தி தந்தா போதுமா? காலம் இந்தாப்பா, வேற என்ன வேண்டும்? பையன் சேர்ந்தாச்சு, குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு. வார்த்தையை மட்டும் அடக்கி கொள்ளுங்கள். என்னை நினைத்துக்கொள், உயர்ந்து கொண்டே இருப்பாய். வென்றுவா மகனே, வென்றுவா. கர்மசாமிக்கு கணவன் மனைவி, மறையூர் கணவன் மனைவி 2 வரம் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம்னு உத்தரவு. காலம் அப்படியா? பேச வேண்டாமா? வேண்டாம், பேச வேண்டாம். வாங்க பக்கத்துல. ரெண்டு வாரம் நீங்க வாங்கிக்கலாம். என்ன வேணும்? ஒன்று. இன்னொன்று, இவன் அவங்க வீட்டுக்கு போய் வரானா அவங்க அப்பா அம்மாட்ட நல்லா பேசிக்கிறியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுதியோ? கால் வந்துட்டான். யாரு? அப்படியா? கேட்டு வர. உன்னுடைய கட்டுமனை வாசலுக்கு நான் போய் பார்த்தேன்பா. அதுல இருந்து 1.25 கிலோமீட்டருக்குள்ள சுடலமாட சாமி ஒரு சாமி வர. 1.25 கிலோமீட்டருக்குள்ள சொல்லமாட சாமி. சொல்லமாட சாமி நான் சொல்றது. முனீஸ்வரம்ங்கிறது உங்கள் எல்லையில் இருக்கிற தெய்வம். உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு ஆவியினுடைய நடமாட்டம் 2 ஆண்டு காலங்களாக இருக்கு. அந்த ஆத்ம நடமாட்டம் எப்பொழுது வந்ததோ அதிலிருந்து வீட்டுக்குள்ள நோய் பிடி காட்டும், உடம்புல வலி வேதனைகள் காட்டும், வீட்டுக்குள்ள நிம்மதியாக இருக்க முடியாத துயர அலைகள். இதுபுறம் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பிள்ளையுடைய கிரக நிலைகள் கொஞ்சம் சரியில்லாத நிலைமைகள் இருக்கு. 3.25 மாதங்களில் அதில் மாற்றம் கிடைக்கும். இப்போ உன்னுடைய தொழிலுக்கு 2 காலங்களாக முடக்கம் நடந்து கடன் பட்டு நிறைய நஷ்டங்களை இழந்திருப்பாய். அதுக்கு மாந்திரிகத்தால் சில கட்டுகள் நடந்தது என்பது உண்மை. அதை சீராக்கி உங்க தொழிலை உயர்த்தி இருந்தா போதும்னா கால் நோட்டு. அப்படியா? கேட்டு பார்ப்போம் என்னன்னு. உங்க பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாம் எங்கடா இருக்கு? இருக்கா? யாரும் கேட்டாங்கன்னு செக்யூரிட்டியாகவோ அடமானமாகவோ எதையும் செய்யக்கூடாது. பக்கத்தில் வா. தன்மையாக நடத்தித்தாரேன். இன்னிலிருந்து தொழில் வெற்றி நடக்கும். இந்தா காசு பணத்துக்கு கஷ்டமெல்லாம் இருப்பப்பா. கர்மசாமிக்கு அதே மறையூர் தகப்பனும் மகனும். நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. உனக்கு போட்டியும் பொறாமையும் உன் குடும்பத்தில் நிறையப்பா. அதே மாதிரி வியாபார ஸ்தாபனத்தில் உள்ள உன்னுடைய நண்பர்களெல்லாம் போய் பார்த்தேன். அவங்க எல்லாரும் உன்கிட்ட ஒரு வார்த்தையும், நீ எங்கே போய் பொருள் வாங்கணுமோ அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையும் சொல்லி அந்த வியாபார பொருள்ல உனக்கு பணத்தை நிறைய இழக்கிறது மாதிரி வேதனைகளை அவங்க தான் செஞ்சுட்டாங்க. அந்த நிலையில இருந்து மாற்றி உனக்கு புதுமையாக ஒரு எஸ்டேட்டையும் இப்போ வாங்கி தரதுக்கு அவங்களுடைய மன அணைகளுக்குள்ள புகுந்து உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? இந்த வருஷத்துல கழிந்த வருஷத்தை விட 23 மடங்கு நீ வெற்றி அடைவாய். 23 மடங்கு கழிந்த வருஷத்திலிருந்து வெற்றி அடைவாய். ஜெயிச்சு தாரேன். எல்லாம் நல்லது. வேற என்னப்பா வேணும்? நல்லா சந்தோஷம். வாங்க. இந்த ஊர் உங்களுக்கு மறையூர் பக்கம் 1, 2, 3, 4, 5, 6,
7ஆம் இடத்தில் இருப்பான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்கு? பக்கத்து கிராமத்தில் இருக்கு. கரானா கால் ஆதி அந்தம் நின்ற ஜோதியே மூடி கிடந்த இமை இரண்டும் என்ன வேண்டும்? கேரளாவில் பெண் பாப்பா, தமிழ்நாட்டில் பாப்பமா? கேரளாவில் தான் பெண் அமையும். தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும், வெற்றிகரமாக நடக்கும். வேற என்ன வேண்டும்? ஒருத்தருக்கு நடக்கும். ஆமா, ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்ப்பா? புரியல. ஓராண்டுகளுக்குள்ள வீடு சொந்தமாக ஜெயிச்சு தாரேன். எல்லாம் நல்லது. சரி. கர்மதாமிக்கு இளையாடி வந்தவா, என் வினை அறுத்து அருள் கொடுத்து அருளாகி நின்றவா, வீர வாழ்வு தந்தவா, வா வா வா. முருகப்பெருமான் வாரார. முருகன் கோயில் எங்க இருக்கு? காலைல விட்டு வா. என் குதிரை அங்க போச்சு. அந்த வேலாயுதத்தை கண்டுதான் நான் பேசுறேன். ஓம் என்னும் மந்திரத்தை உள்ளத்தின் சிந்தைக்கு தந்தவா. நல்லா இருக்கா பாட்டு? நம்ம சொன்னா எவன் கேட்கான்? உட்கார் பேச. நீதிமன்றத்திலிருந்து உனக்கு தெளிவான விடையை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த பையன் வீட்டுக்கு வரணும். இன்னொரு வீட்டில் தூங்குதானே, அதுக்கு என்ன செய்ய? மடைக்கு உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். கேசமும் அடிச்சு தரேன். ஓடு. அவ்வளோதான். இன்னைக்கு அதுக்கு பிறகு காது கேட்காது. ஓகே, பிடிக்கும். ஏன்ட்டு கொண்டுட்டுதான் இந்தாடா அங்கே விட. மெல்லப்போ அக்கா, மெல்லப்போ. கர்மதாமி, என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும், தடங்கள் ஆகிக்கிட்டு. என்ன விட சொல்றீங்க நீங்க? வாப்பா, கல்யாணம் யாருக்குப்பா தடங்கள் ஆகிக்கிட்டு? வா 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 வா. யாருக்கு நான் கல்யாணம் நடக்கணும்? காலம். யாரெல்லாம் வந்தீர்கள்? வா. யார் அனுப்ப மாட்டான்? செயினை அத்துட்டு வர வைக்க இருக்க. இன்னொரு தடவை காமிப்பா. வணக்கம். நல்ல பூ. வாண, ஏன்னா உன் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கானா? இதுக்கு முன்னால இப்படி நல்ல ஒழுக்கமா இருந்தாலும் யார்ட்டையும் பழகிட்டு இருந்தானா? உனக்கு தெரியாதா? எதுவும் இல்லை. இப்போ வரக்கூடிய நல்ல மலரை உனக்கு மணமக்கள் ஆக்கி தந்தா போதுமா? போதும். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஜாதகம் வரும். அதுவும் சாஃப்ட்வேர் படித்த பிள்ளையா இருக்கும். அருமையாக கல்யாணத்தை முடிச்சு தந்தது. வேற என்ன வேணும்? அந்த வீடு ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிக்க நல்லா ஆக்கும். பணமும் தார, செல்வாக்கா இருக்கும். இந்தாப்பா, ஆனந்தமா இருக்கு. ஓ, கர்மதாமிக்கு என் வீட்லயும் கல்யாண தடங்கள் இருக்கு. கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க, கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. அப்படி நம்ம 2 கிலோ கொத்தவரக்காய் கொடுக்கலாம். நீ இங்க வந்துரு. ஏய் பொம்மலாட்டி, எதுக்கு செயின் ஆட்டுறதுக்கு ஏன் முயற்சி பண்ணுது? யாருக்கு? உங்களுக்கு தான் கல்யாணமா? கால் வந்துட்டு வாங்க அண்ணா. நமஸ்காரம். சென்னையில் எங்க இருக்கிறேன்?
ஐநாபுரம் பாருங்க. காஞ்சிபுரம் அரக்கோணம் போன்ற இடங்கள் யாரும் சொந்த இருக்கிறாங்களா? இன்னொரு தடவை சொந்தம் இருக்கிறாங்க.